ஓம் பிரம்மேஸ்வராய நமஹ. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமஹ. ஓம் சங்கராய நமஹ. ஓம் குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. அழுந்தோறும் அணைக்கும் அன்னை அறிவிழா ஓடி விழும்போதும் எடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோழன் தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் இப்படி குழந்தையாய் விழாவும் என் சர்க்குருநாதன் வாழிய வாழியவே. என் சர்க்குருநாதன் வாழிய வாழியவே. என் சர்க்குருநாதன் வாழிய வாழியவே. இறைவா, நாங்கள் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமலும் பிற ஜந்துக்களும் அன்பு செலுத்தியும் தன்னலமற்ற சேவை செய்தும் அச்சேவையில் உம்மை காணவும் விருப்பு வெறுப்பற்ற மெய்நிலையை நாங்கள் அடைய அருள் புரிய வேண்டுகின்றோம். அருள் புரிய வேண்டுகின்றோம். அருள் புரிய வேண்டுகின்றோம். ஓம் பிரம்மேஸ்வராய நம. வணக்கம். ஓம் பிரம்மேஸ்வராய நம. சாமி, பிரபஞ்ச ஈர்ப்பு, இந்த ஆற்றல், இந்த மனித உடலுக்கும் அந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு எப்போவுமே எதுக்கு சொல்கிறாங்க. அந்த தொடர்பு மூலியம் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. அது எப்படி சாமி? உங்களுக்கு என்ன கஷ்டத்தில் சொல்லணும் பதில்? சோமனி இதான் பொதுவாக ஜென்ரலாக உங்கள் பிரபஞ்ச சக்தி தான் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பிரபஞ்ச சக்தி தான் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் பெரிய டாக்டராக இருந்தாலும் என்ன பண்ணாலும் அவருக்கு பிரபஞ்ச சக்தியோட ஆன்டிபயோட்டிக்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் மெடிசன் சேரும். ஆன்டிபயோட்டிக் லோ ஆயிடுச்சின்னு சொன்னால் மெடிசன் கூட சேரும், குணப்படுத்தவே முடியாது, அவர் கதை முடிஞ்சிடும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சி இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும்னா கடவுள் உணர்வில் தான் போய் இணைய முடியும். நீங்கள் இப்போ மாடர்ன் யோகாஸ் எல்லாம் இருக்கும்போது அது வேறு, பாடி மைண்ட் அதோடு நின்றோம், அதை தாண்டி போவாது. இப்போ இந்த காஸ்மிக் எனர்ஜி எல்லோரும் ரிசீவ் பண்ணுறோம், நீங்களும் ரிசீவ் பண்ணுறீங்க, நானும் ரிசீவ் பண்ணுறேன், எல்லோரும் பண்ணுறோம். ஆனால் அதை ப்ராப்பராக பண்ணால் அது எனர்ஜியாக மாறும். இது உங்களுக்கு தேவை. அந்த உயிர் எங்கேருந்து வருது நம்மளுக்கு? உயிர் திரும்பி எங்கே போகுது? பிரபஞ்சம். இந்த உயிருக்கு தேவையானது அது எங்கேருந்து எடுக்கும்? பிரபஞ்சம் தான் எடுக்கும். ஸோ இந்த உயிருக்கு தேவையான இன்பம் கூட எடுக்கும் அது. இந்த பிரபஞ்சம் கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான், இப்போ பாருங்கள் இயற்கை, இந்த பஞ்சபூதங்கள், இந்த காலம் சுற்றுது, நீங்கள் பிறக்கிறீங்க, வளர்றீங்க, தேய்றீங்க, இதெல்லாம் சைக்கிளிங். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை காலம் இருக்குது. இயற்கையாக தான் ஆண் பெண் ஈர்ப்பு ஏற்படுறது, உடல் உறவு கொள்கிறாங்க, குழந்தை பிறகுது, குழந்தை பெற்றோடனே அதை பாதுகாத்து வளர்க்குறாங்க, வளர்ந்தோடனே இதெல்லாம் அவங்களுக்கு என்ன, குழந்தை பாதுகாக்கிறாங்க. என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும், அது பருவம் அடைகிற வரைக்கும் காப்பாற்றணும். இது எல்லா ஜீவராசிகளும் செய்யுது, மனித குலம் மட்டும் இல்லை. இந்த எல்லா ஜீவராசிகளும் சேர்ந்து இந்த வளர்ந்த பிறகு 16 வயசான பிறகு அவங்களுக்கு சொந்தமாக தனித்தன்மையை உருவாகிடும். மனம்ன்றது விரிவடைஞ்சிடும். இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் தாய் தந்தையர் பாச நேசம் பழக்க வழக்கங்கள் தான் வாழ்க்கை முறையாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தனியாக வந்துடும், அதாவது வாயும் வயிறு வேறையாக மாறிடும். அது உண்மை, சின்ன வயசுலேருந்தே அதுதான். ஆனால் தெளிவாக சொல்லக்கூடிய தைரியம் இங்கே வந்துடும். ஸோ இந்த வாயும் வயிறும் வேறன்னா புரிஞ்சுக்கணும், அது சொல்லிட்டேன். அப்போ அவங்களுக்குன்னு தனியாக சில விஷயங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாமே மாறும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே இயற்கை, இந்த ஆண் பெண் ஈர்ப்பு எடுத்துக்கோங்க, பசிக்கிறது, சாப்பிட்றது, தூங்கிறது, இதெல்லாம் ஒரு சைக்கிள். இவ்வளோ தானே வாழ்க்கை, வேறு ஏதாவது இருக்கா? சாப்பிட்ணும், தூங்கணும், அப்புறம்
உடலுக்கு பசிக்கு வயிறு அப்புறம் மனசுக்கு சுகம், உடலுக்கு சுகம், அவ்வளோதான் வாழ்க்கை. இதை தாண்டி வேறு என்ன இது? வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து நம்ம எப்படி ஸ்கேல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, நம்மளுக்கு ஆடம்பரமாக, பிரம்மாண்டமாக, சௌகரியமாக, வசதி வாய்ப்புகளை உருப்பட்டு இதுதான் இது இது நீ அத்தியாவசியம் இந்த விஷயந்தான். ஆனால் இதை எப்படி அனுபவிக்கிறோன்றது தான் விஷயம். இப்போ தான் உலகம் வருது, சமூகம், பணம், காசு எல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் தேவை. இப்போ இந்த விஷயங்கள் இயற்கை செய்து காலம்தான் உங்களை வளர்க்குது, காலம்தான் உங்களை தேய்க்குது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கரெக்டாக இது நீங்கள் கடவுளை வணங்கினாலும் சரி, வளர்னாலும் சரி, இது நடக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தோடு இருக்கும் போது தான் இது கூட சேர்ந்து கடவுளாக இருக்குது. இந்த கடவுள் இருக்கான்றது எப்போ உணர்வேன்னா இந்த பிரபஞ்சத்தோட இணையும் போது தான் உணர்வும். இந்த உயிருக்கு தன் தேவையானது அது தானாக எடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி லங்ஸ் ஆக்சிஜன் எடுக்குது, கொடுக்குது, அந்த மாதிரி இதை அது வந்து தனித்தனியாக இந்த இயற்கை அதை இயக்கிக்கிட்டே இருக்கும். காலமும் அது உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும், அதற்கான மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது கூட சேர்ந்து நம்ம இதில் கூட சேர்ந்து சுற்றும் போது பயம் வரும், எதிர்மறை எண்ணங்கள் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது ஏன்னா எதுக்குமே பாதுகாப்பு கிடையாது. இந்த இயற்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்கல, காலமும் உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்கல. அப்போ இந்த பாதுகாப்புக்கு எங்கே போவீங்க? இப்போ இயற்கை என்ன சொல்லுது? ஆனால் எல்லாரும் 100 வருஷம் வாழ்கிறேன்னு நம்புகிறாங்க. ஆனால் உண்மை அப்படி இருக்கா? இல்லை. மேலேருந்து எப்போ கீழே விழுவும், பூமி எப்போ ஆடும், எதுக்குமே உத்தரவாதம் இல்லை. இப்போ கூட பார்த்திங்கன்னா முந்தின நாள் எர்த்குயிக்கு ரஷ்யாவில், அது எங்கே இம்பேக்ட்டு அமெரிக்கா வரைக்கும் போகுது, ஜப்பான் அமெரிக்கா வரைக்கும் சுனாமி எல்லாம் வருது. 8.8 ரிக்டர். நம்ம சுற்றி தண்ணி, இது தண்ணி எப்போ வந்து நம்மளை தூக்கி போவோம் தெரியாது, பூமி எப்போ ஆடும்னு தெரியாது, வானம் எப்போ மேலே இருந்துன்னா உழுவன்னு தெரியாது, எந்த ஒரு உத்தரமும் கிடையாது. ஆனால் எல்லோரும் 100 வருஷம் வாழ்கிற நம்பிக்கையில் தான் கனவு காண்றான், கற்பனை செய்கிறான், என்னென்னமோ பண்ணுறான் இந்த பணம்ன்ற ஒரு விஷயத்தில். ஆனால் இந்த கூடையே சுற்றுறதுக்கு கூடையே ஒரு ஃபீல் சுற்றுது பாருங்கள், அன்புன்றது. இதுதான் பிரபஞ்சம். இது எங்கே கனெக்டட்னா கடவுளோட கனெக்ட். இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குன்னா இன்பம் இருக்குது. இந்த இன்பம் யார் அனுப்புகிறான்னா கடவுள் தான் அனுப்புகிறான். அதனால தான் உயிர் உங்கள் விட்ட உடனே பிரபஞ்சம் போகுது, பிரபஞ்சத்துலேருந்து வருது, திரும்பி பிரபஞ்சத்துக்கு போகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிளிங் இருக்குது, இருக்கா இல்லையா? பிரபஞ்சத்துக்கு முன்னாடி இந்த உயிர் அணுக்களாக இருக்கும்போது அது எங்கே இருக்குது? அங்கேருந்தே கடவுள் தொடர்பு இருக்குது. அணுக்களாக நம்ம உடலில் தான் இருக்குது. சம்பவ மகாதேவா. ஒரு உயிர் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது? அணுக்கள் இருக்குது. உங்கள் இதுலேருந்து அணுக்கள் தான் வருது. அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் உயிர் அணுக்கள் தானே வருது. அது அதுக்கு முன்னாடி. அப்போது இங்கே போய் அந்த கருவறையில் போய் அது போய் அந்த முட்டையை உடைச்சி இதுவும் அதுவும் சேரும் போது தான் உயிர் உருவாகுது. ஒரு உயிர் எடுத்தோன்னே ஜனிக்குதில்லை, உயிர் அணுக்கள் தான். அந்த அணுக்கள் உயிராக பரிணாமம் ஆகணும். அந்த உயிராக பரிணாமம் ஆகும்போது வெறும் காற்று தான் ஆணா பெண்ணாக முடிவு பண்ணுது. அந்த டைம் அவங்க சுவாசம் இடது பக்கம் சுற்றினா பெண், வலது பக்கம் சுற்றினா ஆண், அவ்வளோதான். இல்லை ஆணுக்கு பெண்ணுக்குன்னா ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் ஒன்று தான். அப்போது இந்த பிரபஞ்சத்தில் வந்து உயிர் உருவான பிறகு பிரபஞ்சம் வருது. அந்த உயிர் உருவாகிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? அப்போ தான் இந்த உயிர் அணுக்கள். இந்த உயிர் அணுக்கள் எப்படி உருவாகுது? அப்போ போகும்போது ஈர்ப்பு விசை, எதிர் விசை, இதுக்குள்ளே மின்சார துகள், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் எங்கடா இருக்குன்னா நீரில் இருக்குது. ஆல் மெமரிஸ் எல்லாம் உங்கள் பாடி, நீங்கள் ஞாபக சக்தி, ஸ்மார்ட்டு, நீங்கள் எல்லா பதிவுகளும். இப்போ நீங்கள் என்ன யாருக்குமே தெரியாத விஷயங்கள் கூட ஞானிகளுக்கு ஏன் தெரியுது? ரகசியங்கள்லாம் கூட ஒருத்தவங்களை பார்த்தாங்கன்னா அவங்க ப்ராப்ளம் சரி பண்ண போகும்போது தெரியும்.
அதுக்கு என்ன காரணம்னா அந்த உங்கள் உடலில் இருக்கிற தண்ணியில் இருக்கிற அந்த பதிவு வச்சு தான் அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்குன்னா தண்ணிக்குள்ளே இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் உங்கள் தண்ணியில் இருக்கும்போது நம்மளோட உஷ்ணம் அதிகரிக்கும் போது வெளியே வர்றது தான் அந்த பயோ கரண்ட், உயிர் சக்தி, உயிர் மின்சாரம். ஸோ அந்த நியூட்ரான் புரோட்டானுக்கு முன்னாடி போனீங்கன்னா நீங்கள் அதுக்கும் முன்னாடி போயிடும். இது உருவாகுதுன்னா அதுக்கு இதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன காரணமாக இருக்குன்னா நார்த் போல் சவுத் போல். தென் துருவம் வட துருவம். இந்த உயிர் வளர்ந்து இது தென் துருவத்துக்கு போகுது. இந்த உயிர் பருவம் ஆயிடுச்சு இல்லை, உங்கள் வாழ்க்கையின் அளவுகோல், எல்லா உயிரினங்களுக்கும் அளவுகோல் எப்படி வருது? ஆயில். இந்த சவுத் போல்லேருந்து அப்படி நார்த் போல் போய் சவுத் போல் வந்தால் லைஃப் முடிஞ்சிச்சு. இந்த உயிரணுக்கள் ட்ராவல் பண்ணும். இந்த ட்ராவல் பண்ணும்போது எங்கேயுமே ப்ரொடெக்டபிள் கிடையாது, பாதுகாப்புன்றது கிடையாது, உத்தரவாதமே எதுவுமே கிடையாது. இது இப்படி சுற்றி வந்தால் உங்கள் லைஃப் ஆயில் முடிஞ்சிச்சு. இது என்ன ஸ்பீடில் சுற்றணும்? ஓர் அறிவு எவ்வளோ ஸ்பீடில் சுற்றும், ஈரறிவு எவ்வளோ ஸ்பீடில் சுற்றும், இதை வச்சு தான் ஆயில். இப்போ 5 அறிவு கொண்ட விலங்குகள் இருக்குது. ஆனால் இதே பார்த்திங்கன்னா யானைக்கு ஆயில் அதிகம், ஆனால் நாய்க்கு ஆயில் கம்மி, பூனைக்கு ஆயில் கம்மி. ஏன்னா இந்த இயற்கையை எதிர்கொள்ளும் சக்தி அதுங்களுக்கு கிடையாது. என்ன உணவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும். இந்த இயற்கையோட இதுவை தாங்க முடியாது அவங்களால, அதனால அதுக்கு ஆயில் கம்மி. இந்த இயற்கையோட இதுவை எது தாங்குதோ அதுக்கு ஆயில் அதிகம். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, மனித குலத்துக்கும் இயற்கையோட இணைஞ்சிருங்க, நல்ல இது மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை சூழல், அந்த இந்த மாதிரி இதோட இணைஞ்சிருங்க, உங்கள் ஆயில் ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படிலாம். ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வன்மையாகவே கூடாது. நீ எவ்வளோ தூரம் மென்மையாக இருக்கியோ நீ உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கு. நீ எவ்வளோ தூரம் வன்மையாகிறியோ உன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டே இருக்கு. மென்மையாகும் போது கடவுள்கிட்ட வருவேன். கடவுள் ஒன்றுக்கு தான் இந்த இயற்கை காலம் எல்லாம் கட்டுப்படும். இந்த இயற்கையே என்ன பண்ணும் தெரியுங்களா? சதா சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, அதுக்கே டயர்டாகிடும். டயர்டாகி அதுக்கு ரெஸ்ட் பண்ண, அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும். என்னும் போது என்ன பண்ணோன்னா உன்னையே கடவுள்கிட்ட கொண்டு போய் வைக்கும். அந்த கடவுள்கிட்ட கொண்டு போய் விட்டுறது, அதாவது சிவபெருமான் கிட்ட கொண்டு போய், அதுதான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. உன்னை அங்கே கொண்டு போய் விடுறத விட நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நிறைய விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் இயற்கையே சோர்ந்து போய் உன்னை கொண்டு போய் நிற்க வைக்கும். ஏன்னா உன் வாயிலாக அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். மற்றபடி நம்ம எல்லோரும் மனுஷங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன தெரியும், வாழ்க்கைக்கு பாதுகாப்பு எது? இப்போ கண்ணனை கேட்டால் என்ன சொல்லுவோம்? பணம், அப்புறம் வீடு, சுகம், சொந்தம், பந்தம், எதுனா ஒன்று கூட. சுகம்னு அவர் தெரியாது சார், அவர் சுகவாசி. இந்த சுகம் வந்து வெரி டேஞ்சரஸ் மேன். நம்ம ஆன்மீக பயிற்சியில் உன்னோட பயிற்சிக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? சுகத்தை தவிர்க்கணும். உண்ணாமல் இருக்குது, நம்ம நோன்பு இருக்கோம், விரதம் இருக்கோம், உறங்காமல் இருக்கோம், சிவராத்திரியில் 6 கால பூஜை பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்? வெரி டேஞ்சரஸ் மேன் சுகபுதன். அவன் தான் அரக்கன். அவன் என்ன பாவம், என்ன பழி, கொலை களவு வரைக்கும் கொண்டு போவான். அவன் அது வரைக்கும் எடுத்து போவான். சுகம் இருக்கிறது, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அவன் தான் அரக்கன். நமக்குள்ளேருந்து வேறு ஒரு அரக்கன் வெளியே வரான்னா அவன் தான். இந்த சுகம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறார் சார், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவர் என்னென்னமோ மெத்தட்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. லாஸ்ட்டில் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது, எனர்ஜி தேவை, சாப்பிட்ணும், மெடிடேட் பண்ணோம், கொஞ்சமாவது அந்த இது பண்ணணுன்றார். அவர் என்லைட் ஆகுனார். சாப்பிட்றதுக்கும் சுகத்துக்கும் வித்தியாசம். அதுவும் சுகம் தான், சாப்பிட்றதும் ஒரு சுகம் தான் சார், அளவோட. இப்போ நம்ம 6 கால பூஜை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எப்படி சாப்பிட்றோம்? அளவா சார். என்ன சாப்பிட்றோம்? அந்த இது பச்சை பருப்பு போட்டுருக்கு.
உப்பு புளி காரம் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் சாப்பிடணும். ஏதோ ஒன்று சாப்பிடணும். ஏன்னா இயற்கையினுடைய நீதி எங்கேயுமே புறம்பாகக்கூடாது. இயற்கை நீதி கிடவே கூடாது. நீ பக்கத்து வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுறா சார், சுகமாக தான் சொல்லுங்கள். அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். ஆனால் உண்மையை நோக்கி பயணிக்கும் போது இதெல்லாம் அவசியமாகுது. ஸோ நம்ம ஏன் சாப்பிடாமல் இருக்கோம், ஏன் உறங்காமல் இருக்கோம், ஏன் தூக்கத்தை கம்மி பண்ணுறோம்? ஏன்னா இந்த உஷ்ணம் உங்கள் உடம்புல இருக்கிறது உஷ்ணம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த உஷ்ணம் குறைய ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டோன்னா இந்த சுகம் பின்னாடி போக போக உங்கள் உடம்பு சில்னஸ் ஆகும். உங்கள் உடம்புல பார்த்திங்கன்னா சந்திரக்கலையின் ஆதிக்கம் அதிகமாகும். இப்போ என்னப்பா அது என்ன ஆட்டோவை தானே, நைட்டு வந்தால் தான் சந்திரக்கலை வரும், பகலில் வராதானா? நைட்டு அனுபவிச்சதை காலையில் ஓட்டுவாங்க. அதுதான் உன்னை நைட்டு அனுபவித்த விஷயத்த அப்படியே காலைல ஓட்டு பாரு. காலைல கிளம்பும்போது சாப்பிட்டியா, டிஃபன் சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டியா? அவங்கவுங்க பசியத்தை அவங்கவுங்க சாப்பிட தான் போகிறாங்க. இவர் புருஷன் சாப்பிடணுன்னு பண்ணி அடி சாப்பிட உட்காந்துருக்குமா? அதுக்கு பசி வந்தால் கம்முன்னு இருக்குமா? இருக்காது. ஆனால் வெளியே என்ன பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. இவங்களால அக்கறைன்ற பேரில் என்ன செலுத்த முடியும் சொல்லுங்க? ஒரு கணவன் மணி அந்யோன்யமாகறாங்க, பயங்கர லவ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டோம். என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண அக்கறை என்ன செலுத்துவாங்க? சுகத்து மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வெறும் இந்த உடம்பு மேலே 2 மேட்ரு தான். சாப்பிட்டியா, தூங்கினியா, போகிறேன்னா பார்த்துப்போம். வேறு என்ன பண்ண முடியும்? அக்கறைன்றது எங்கன்னா இந்த உடம்பு மேலே. ஆனால் உன்னோட உணர்வுகள், இப்போ நீ போய் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணிட்டு போய் அவங்ககிட்ட போய் நின்னா ஒத்துப்பாங்களா? அவனை கத்தி எடுத்து குத்துருவாங்க. அது அகேன்ஸ்ட். அதாவது பாருங்கள், அந்த இடத்துல ஏன் ஸோ நீ எனக்கு வேணும், நான் உனக்கு வேணும், இது ஒரு ட்ரஸ்ட்டு, இது ஒரு லைஃப், இது ஒரு கம்யூனிகேஷன், இவ்வளோ தான். என்னால் உனக்கு ஆசை மன்னிச்சிடறாங்க சார். ஜென்ஸ் தான் இப்போ நிறைய மன்னிப்பு வாங்கிக்கிறேன். இல்லை, நிறைய ஜென்ஸ் தப்பு பண்ணுறாங்க, லேடிஸ் மன்னிச்சிடறாங்க சார். சரி, ஆண் இனத்தை கேட்டால் பெண்ணை சொல்லும், பெண் இனத்தை கேட்டால் ஆண் இனத்தை சொல்லும். இது மாற முடியாது. இன்றைக்கி நேரத்தில் ரொம்ப வருஷமாக அரச காலத்துலேருந்து அதாவது கடவுள்ன்ற ஒரு நிலை. இனி கூட இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு ஒரு இது பார்த்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கடவுள்லாம் வணங்கத்துக்கு உருவாகிறதுக்கு முன்னாடி இயற்கையை வணங்கும் காலத்தில் நடந்த மாதிரி அந்த கதை. அதில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆண் இனத்தை குறை சொல்கிறான், பெண் இனத்தை குறை சொல்கிறான். ஸோ இது இதுலேருந்து என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? காலங்காலமாக இருக்குது, யுகமாக இருக்குது கூட சொல்லலாம். ஆனால் பிகாஸ் ஆணால் பெண்ணை தவிர்த்து வாழ முடியல, பெண்ணால் ஆணை தவிர்த்து வாழ முடியல. அதனால 2 பேரும் கமிட் ஆகுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் ட்ரூத்ஃபுல்லாக அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல. இவங்களாலே இருக்க முடியாது, அவங்களாலையும் இருக்க முடியாது. ஆனால் 2 பேரும் இருந்தாகணும், வாழ்ந்தாகணும். உலகம், இயக்கம், சமூகம் எல்லாமே புரியுது. அதனால என்ன பண்ணுவாங்க, நீ குறை நான் குறைன்னு வாங்க. ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இது நீதி, ஒன்றும் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதனால் அதுக்கு இந்த உயிரணுக்கள் ட்ராவல் பண்ணுற விஷயம்தான் இவ்வளோ. இந்த உயிர் தான் இந்த உலகத்தையே இயக்குது. இந்த உயிர் சக்தி இருக்க உங்களுக்கு பசிச்சா ஓட வைக்குது, பணம்னா ஓட வைக்குது, என்னென்னமோ என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் உங்கள்லேருந்து யார் ஓட வைக்கிறா? வணக்கம், வாங்க. அதனால இந்த பிரபஞ்சமே அனைத்துக்கும் காரணமாக அமையுது. இந்த பிரபஞ்சத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோள்கள்லாம் இதுக்கு பிரபஞ்சத்துக்கு தான் கோள்கள் சுற்றுது. கோள்களுக்கு பிரபஞ்சம் கிடையாது. இந்த இதுக்கு எல்லா எனர்ஜி, அண்டத்தின் ஆற்றல், அது இது காஸ்மிக், இது நம்ம வணக்கம் நம்ம மயிலார் பேண்ட் ஷர்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு ஸ்டைலாக விட்டாருவா. அதெல்லாம் வாழ்க்கை ஜாலியாக இருக்கு, ஒன்றும் இல்லை. எப்படி பரவாயில்லையா? எப்படி இல்லை சார், சரி வா.
வாங்க வணக்கம். ஸோ இதெல்லாம் வந்து இயல்பு. இந்த இயற்கை தன் வேலையை செய்து, காலம் தன் வேலையை செய்து, இந்த கிரகங்களில் சுற்றி வர்றது தான் மனம், அது தன் வேலையை செய்து, இதோட சேரும்போது நீ பிரபஞ்சம் தன் வேலையை செய்து, எல்லாம் வேலை செய்யுது. ஆனால் எல்லாம் உனக்கு என்ன கொடுத்தாலும் உனக்கு வாழ்க்கையில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, பயம், பாதுகாப்பு இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒரு தெளிவாக இருக்க முடியல, ஒரு உறுதியாக இருக்க முடியல, தைரியமாக இருக்க முடியல. இது வேணும்னா நீ கடவுள்கிட்ட வந்து தான். இது கூட இருந்து சுற்றுற சக்தி எதுனா கடவுள் தான். இந்த இயற்கையாக இருக்கட்டும், காலமும் இருக்கட்டும், எங்கே போய் டச் பண்ணி திரும்பி வரோன்னா பிரணவத்தை டச் பண்ணி, ஓங்காரத்தை டச் பண்ணி தான் வரும். அவங்க ஒரு சுழந்தாங்கன்னா அந்த பிரணவத்தை தொட்டால் தான் அவங்க பூஸ் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தேவைகள் இருக்குல்ல. ஸோ அந்த சுழற்சியில் வன்மையாகுங்க. அந்த வன்மையாகும் போது அதுங்க பிரணவத்தை தொடும் போது தான் கொஞ்சம் மென்மையாக வராங்க. அப்போ நாம் அதோடு இணைஞ்சி இருந்தோன்னா இயற்கை காலம் எல்லாம் நமக்கு கட்டுப்படும். அந்த மாதிரி இப்போ நம்ம லக்ஷ்மண் எடுத்துக்கோ, கண் கண்ட சுகமே சுகம் உனக்கு. அவனுக்கு என்ன இது, 3 வேளை நல்லா சாப்பிடணும், பணாதேவி கொஞ்சம் பிள்ளைய கொஞ்சம் வீட்டில் போய் தூங்கிடும். இதில் அவனுக்கு என்ன ஆகணும், பணம், ஏதோ வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், இது அது கொஞ்சம் சின்ன சின்ன தேவையில்ல, ஏதோ முன்னாடி பண்ண தப்புக்கு இப்போ சரி பண்ணுறான். இதெல்லாம் சரியாச்சுன்னு வைங்க, அப்புறம் என்ன பண்ணுவான், நம்மளை பார்த்து நல்லது தானே சார். அப்புறம் நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவான், வணக்கம் சாமி, நல்லா இருக்கேன், பசங்களாம் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிறேன், டைம் ஆயிடுச்சு, அப்புறம் வந்து பார்க்குறேன். இயல்பு. ஏன்னா அவனுக்கு அந்த சுகம் கம்ஃபர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ரோட்லலாம் பார்த்தா நிறைய பேர் நான் பார்க்கலாம், இந்த ஸ்கூல் வாசலில் ரோடில் நடந்து போகும்போது பாருங்கள், அந்த பசங்களை கூட்டின்னு போகும்போது இன்னும் உலக மகா சாதனை புரிஞ்ச மாதிரி கூட்டின்னு போயிருப்பாங்க. அவங்க ஃபேஸில் ஒரு ஃப்ரெஷ்ஷு, அவங்க அப்படியே நினச்சிருக்கோம். அது ஸ்கூல் உள்ள போகும்போது நின்று என்னமோ இவர் இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு ஜூம் பண்ணின்னு. இன்றைக்கி காலைல கூட நான் சன்ஷைன் ஸ்கூல் வாசலில் என் வண்டி டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. என் வீட்டுக்கு க்ராஸ் பண்ணி சன்ஷைன் ஸ்கூல் தாண்டி தான் வரணும் நான். சன்ஷைன்ற என்னது, இல்லை சான் அகாடமி. அது நிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அப்படியே இன்னமும் என்னதெல்லாம் பண்ணுறாரு, பயங்கர சிவாஜி கணேசனே தோற்றுருவார் போல. ஒன்றும் இல்லை, குழந்தைய கூப்பிட்டு ஒரு 2 வீலரில் ஏற்றி உட்கார வைக்கணும், பைக்கில். அது ஏற்றி உட்காந்து இப்படி திருப்பிட்டு எல்லா வண்டியும் ட்ராப் பண்ணி நிப்பாட்டு. எல்லா வண்டியும் நிப்பாட்டார், கை காமிச்சு நிப்பாட்டார். அப்புறம் அவர் திருப்பும் போது வாட்டர் பேக் கீழே போட்டார். உடனே அப்படியே ரொம்ப பயங்கர பதட்டம். நான் அவர் கண்ணாடியில் அவ்வளோ அவர் பார்க்குறாரு, எல்லோரும் நிற்கிறாங்க. நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை எடுத்து திருப்பி விட்டு திரும்பி பார்க்குறாரு, ஏன்னா வண்டி பக்கத்தில் வந்துச்சான்ட்டு. நான் நினச்சேன் உங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்டா. அவன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ கூத்து பண்ணுவான், வீட்டுக்கு போய் இந்த குழந்தைய விட்டுட்டு அவன் ஆஃபீஸ் போகும்போது எவ்வளோ கூத்து பண்ணுவான், அவன் நிலைமை எப்படி இருக்கும். எக்ஸ்ட்ரா வரத தத்துருவார் அவரு, இல்லை வரத தத்துருவார், அதோடைய ஆக்ஷனை விட்டு சொல்லுவார். அவர் பண்ணுறாரு, ஆனால் தத்துற முடியுமா? ஆனால் இந்த ஓவர் ப்ரிகாஷன், ஓவர் கான்சியஸ் தான் அவனை கோலையாக்கி அவனை உருப்பிடாமல் ஆக்கிடும். அவனை விட்டு அவனே தானாக தன் தேவையை செஞ்சுப்பான். ஆனால் இவங்க அவங்கள கெடுத்து இவங்க சுகத்துக்காக, இவங்க சந்தோஷத்துக்காக அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணுறவங்க. எல்லாம் பேரண்ட்ஸ் பண்ணுற தப்புகள். அந்த இண்டிவிஜுவாலிட்டி வெளியே வரும்போது ஒன்றும் பண்ண முடியாமல் நிறைய கஷ்டப்படுவாங்க. அந்த தன்னம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லாமல் நிறைய கெட்ட பழக்கங்கள் இதுக்கெல்லாம் போய், ஏன்னா அவங்களுக்கு இன்செக்யூர் அதிகப்படுத்திடுவாங்க, இயலாமையை நிறைய வளர்த்து விட்டுருவாங்க. சரி சாமி, பசங்களோட பேரன் பேத்தி மேலே ரொம்ப பாசம் அதிகம். அது கேட்குறேன், எனர்ஜி இல்லை போயிடுச்சு. அதை வச்சு தான் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றுக்க முடியும். இந்த புல்லன்றது அவரோட எனர்ஜி, இதுக்கு மேலே இவரெல்லாம் ஒன்றும் செல்ஃப் எடுக்காது இல்லையா. அப்போ பேரம் பார்த்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிப்பாங்க எனர்ஜி. அதுக்கப்புறம் இல்லை, அது பார்த்தாவே ஒரு சந்தோஷம், ஒரு குதாக்குளம்
இப்போ இவங்க தாத்தாலாம் பார்த்து இப்போ பயங்கர இதுவாகுறாங்க. அதுக்கு வச்சு நான் சொல்கிறேன். ஏன் முட்டிக்கிற மோதிக்கிற இல்லை அதுக்கு தெரியல எனக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதை கேட்குறேன் சார். நான் சொல்கிறேன், நம்ம எல்லா ஜென்ரேஷனையும் பார்த்துக்கிட்டோம். ஒன்றும் இல்லை. நீ ஜெனட்டிக் பண்ணு, நீங்கள் வளர்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களும் பண்ணிட்டாங்க. ஸோ யார் சாதனையாளர்கள் இதில் இருக்கிறோம். அந்த கப்பு பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா? கப்பு முக்கியம் கப்பு முக்கியம் பிடிக்கல. இவர் சாதிச்சதை இவரோட வாரிசுகளும் சாதித்து விட்டது. அந்த சாதித்து விட்ட கப்பு தான் குழந்தைங்க. ஸோ அந்த அவருக்கு ஒரு கப்பு எனக்கு 2 கப்பு. அந்த ரிலே போகுது இல்லையா, அந்த ரிலே கேம் மாதிரி தான். இவங்க தொட்டு இங்கே கொடுத்தோடனே அவங்க வாங்கிட்டு அவங்க ஓடுறாங்க, அவ்வளோதான். முதல்ல தூக்கம் எல்லாமே கஷ்டப்படுவார். தூக்கம் எல்லாம் தெம்பாகிறாரு. யார் சாதனையாளர் பட்டியலில் வந்துட்டார்ல, அப்புறம் என்ன கேட்டால் தூங்குதாரு சரியா? அவருக்கு கப்பு உனக்கு அப்பு. அதான் அது என்னன்னு தெரியலையான்னு கேட்பாங்க. அதெல்லாம் சாதனையாளர். வாழ்நாள் சாதனையாளர். ஒன்றும் இல்லை, நிறைய பேர் நீங்கள் ஒன்றும் இல்லை, அவங்க பசங்களை பற்றி பேசி பாருங்களேன். அவங்க ஃபேஸ் எல்லாம் மாதிரி ஒரு பூஸ்ட் ஆகிடுவாங்க. சம்டைம்ஸு அந்த அவங்க சுச்சுவேஷன் பையன் ஏதாவது டுபாக்கோர் பண்ணியிருந்தால் வீக் ஆகிடுவாங்க. ஸோ வாட் இஸ் த ரியாலிட்டி? நீ எங்கே இருக்க, உனக்கு என்ன? அவன் வாழ்க்கை அவன் இப்போ இவன் இருக்கிறான், எவ்வளோ கஷ்டப்படுறான். இப்போ இவன் பையன் படிக்க வச்சான், கஷ்டப்படுத்தினா, என்னென்னமோ அலைஞ்சான். நடுவில் நல்லா தேடி வந்தார். யாரும் தனியாக இருக்கிறதுக்கு அவ்வளோ சுலபமா இது? அவர் தலைவருக்கு என் புள்ளிக்கு என்ஐடி ஓடணும், என் பொண்ணுக்கு என்ஐடி ஓடணும், எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இவர் தனியாக இருக்குன்னு இவர் புருன்னு ஆகிட்டார்ல. நேற்று வரைக்கும் இவங்க தான் உலகம்னு ஓடிட்டு இருந்தார். திடீர்னு அவங்க தனியாக இருக்கிறாங்க, நீ தனியாக இரு, நீ சமையல் பண்ணி சாப்பிட்ணும், இவர் எப்படி இருப்பார்? நான் சொன்னேன், இதெல்லாம் வேணாண்டா, உன் பொண்ணை இங்கேயே சேரு, நீ நல்லா இருப்பார். சரி ஓகே. இப்போ தலைவருக்கு எழுந்துக்க முடியல, உட்கார முடியல. கண்ணால் பார்த்து காதால் கேட்டால் தானே டிரைவர் போட்டு தான் வர. இந்த கண்ணால் பார்த்து காதால் கேட்டால் தான் இந்த மனம் இயங்கும். என்ன தான் நீ என் பொண்ணு அங்கே இது, என் புள்ளி அங்கே இருக்கிறான்னு சொன்னால் கூட அது கம்யூனிகேஷன் வரணும். கண்ணில் பார்க்கணும், காதில் கேட்கணும். அப்போ தான் இந்த பற்று வளரும், அட்டாச்மெண்ட் ஏற்படும். இல்லைன்னா எனர்ஜி லாஸ் ஆகிடும். இப்போ தலைவருக்கு எனர்ஜி லாஸ் ஆக புரியும். இப்போ அவன் என்ஐடி பிடிச்சி அடுத்த வருஷம் அவன் எங்கன்னா பச்சு எங்கன்னா வேலைக்கு போயிடுப்பான். குடிங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குடி இதில் தண்ணி காட்டுறாராம். அதெல்லாம் ஸோ அவங்கவுங்க வாழ்க்கையை தான் பார்க்க முடியும். அம்மா எனக்கு செஞ்சாங்க, அப்பா எனக்கு செஞ்சாங்கன்னா உன் ஆசைக்கு நீ செஞ்சியா? நானே ஏடா கேட்டேன். என்ன பாட்டுன்னு விடுனா, நான் ஏதோ சென்னையில் ஒரு காலேஜ் பிடிச்சி என் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துட்டு போய் என்ன திரும்ப ஒரு காட்டில் போட்டு வீட்டுக்கும் வெளி உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் என் வாழ்க்கை போயிடுது. இவன் படிச்சிருவான், பெரிய ஆள் ஆகிடுவான். ஆனால் அவன் வாழ்க்கையை எப்படி வாழணுன்றது யார் சொல்லி தருவான்? காசு பணம் இருந்தால் போதுமா? அப்போ என்ன சொல்லுவான்? சாமிக்கிறாங்க பார்த்துக்கோ, சாமியை கும்பிட்டுரு, சாமி தான் நமக்கு எல்லாம்னுவான். அவன் பிடிச்சி கும்பிடணும்ல, இவன் சொன்னதுக்காக கும்பிடுவான். ஆனால் அவனுக்கு உண்மையாக பிடிக்கணும்ல, அது வேறு விஷயம் இல்லை. அப்போ தானே பையன். அதனால் இந்த எனர்ஜி, இந்த பிரபஞ்சம் தான் உங்களை 90% வாழ வைக்குது. இல்லைன்னா இந்த எல்லா ஒர்க் பண்ணுறவங்களும் உயிருக்காக தானே உங்கள் உடல் இயங்குது. உயிர் போனால் அந்த உடல் இயங்குமா? கிட்னி, லிவரு, கண், காது, மூக்கு, சுவாசம், லங்ஸு, கிங்ஸு எல்லாம் யார் ஹீரோ? அப்படி இப்போ ஒரு சினிமாவுக்கு இப்போ லோகேஷை வச்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டைரக்டர் ஆகிடுங்க, இவர் ப்ரொடியூசர் ஆகிடு, அவர் டான்ஸ் மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஹீரோவாக காட்டினோன்னா ஒரு 100 பேர் பின்னாடி வேலை செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம உடல் இயங்கணுன்னா உயிர் தான் ஹீரோ. ஹீரோ வெளியே போயிட்டான்னா ஜீரோ. ஏதாவது ஒன்று இயங்குமா? அப்போ இயற்கை, காலம் இதெல்லாம் சொல்ல முடியுமா? அப்போ இந்த உயிருக்கு என்ன தேவை? இன்பம் தேவை. இந்த உயிருக்கு இன்பம் எப்படி கொடுக்க முடியும்? இந்த இன்பத்தை வச்சு நீங்கள் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. ஏன்னா இயற்கையும் காலமும் அதுக்கு சேர்ந்து ஒத்துழைக்கணும். வாங்க, இல்லையா? இயற்கையும் காலம் சேர்ந்து ஒத்துழைக்கணும், மனம் ஒத்துழைக்கணும், இந்த மனசுக்கு சொல்லி சொல்லி நம்ப வைக்கணும்.
இதை கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இங்கே உட்காந்துருந்தான். என்னடா என்ன வேணாலும் லட்சுமணா கல்யாணம் பண்ணி வைங்க சாமி. அவன் நீ எத்தனை சச்சங்கம் கேட்டாலும் ஒரே குறிக்கோளில் கரெக்டாக தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சாமி. சரி, கல்யாணம் பண்ண பிறகு இப்போ என்னன்னு கூப்பிட்றான்னு கேளு. ஏன்பா இப்போ நீ உன்னை கேட்டால் நீ என்னன்னு சொல்லுவ? ஆ உன் ஒய்ஃப் பேர்னா ரேகாவை பற்றி கேட்டாங்கன்னா சொல்லுவேன். நல்ல பொண்ணு தான் சொல்லுவேன். எல்லாம் வெளில சொல்லுவோம் அப்படியா சொல்லி. அது இல்லைப்பா, அது இல்லை. இப்போ என்ன சொல்லுவார்? என் பொண்டாட்டி வேலைக்கு போயிடுது சாமி. எங்கேப்பா உன் பொண்டாட்டினா வேலைக்கு போயிடுது. இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுது என் பொண்டாட்டி. இவர் யாருக்கு? உங்களுக்கு சொல்ல, அவருக்கு சொல்லிக்கிறாரு. அவர் மனசுக்கு சொல்லி நம்ப வைக்கிறார். ஏன்னா திடீர்னு 25 வருஷம் ஒருத்தர் புதுசாக வந்துட்டு இதுதான் என் பொண்டாட்டின்னு சொன்னோன்னா யாருக்கு சொல்லணும்? நீங்கள் யாரை கை காமிச்சு சொன்னாலும் ஒத்துக்க போகிறோம் இல்லையா? இப்போ எதுக்கு நம்ம சாட்சி வைக்கிறோம்? ஒரு கல்யாணம் பண்ணுறோம், எதுக்கு ஒரு சாட்சி கூப்பிட்றோம்? ஊரே கூப்பிட்டு எதுக்கு கூப்பிட்றோம்? இதெல்லாம் சாட்சி. பார்த்துங்கப்பா, இவருக்கு இந்த இருக்குங்க. அதே மாதிரி எல்லாம் இருந்தாலும் சாட்சி. எல்லாரையும் கூப்பிட்டு இதை பாருப்பா என்ன இருப்பா இருப்பா இவங்களும் இறந்துட்டாரு, இந்த மாதிரி ஆகிட்டாங்க, அவர் இப்படி ஆகிட்டார். உறவு சேர்க்கும் போது எல்லாரும் வரணும், உறவு பிரிக்கும் போது எல்லாரும் வரணும். இவ்வளோதான் முறை. இதுதான் சடங்கு, இதுதான் சம்பிரதாயம், வேறு ஒன்றும் கிடையாது. இவன் என் பொண்டாட்டின்னு யாருக்கு சொல்கிறான்? அவங்களுக்கு சொல்ல, அவனுக்கு சொல்லிக்கிறான். இதுதான் ஃபேக்ட். 25 வருஷம் இவன் ஒரு மூலையில் இருப்பான், 25 வருஷம் அது ஒரு மூலையில் இருக்கும். திடீர்னு வந்தோடனே இவன் என் புருஷன் அதை நம்பணும், இவன் முன்னாடின்னு யாரை நம்ப வைக்கணும்? எங்களை இல்லை, அவங்கள நம்ப வைக்கணும். நம்ப வச்சாதான் கம்யூனிகேஷன் கிரியேட் ஆகும். அது எத்தனை வருஷத்துக்கு நம்ப வைக்கணும்? ஸ்டில்லு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு குண்டு ஒரு சண்டேல இது உனக்கு பிறகுலடான்னா இவர் முடிஞ்சு. உனக்கு யார் சொன்னா இது உனக்கு பிறந்ததுன்னு? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்ததுன்னு சொல்லிட்டா கட்டின கோட்டெல்லாம் இடிஞ்சு தலைவராங்கன்னா ஒயின் ஷாப்பில் உட்காந்து சும்மா ஒரு பிட்டு போட்டால் கூட முடிஞ்சு போச்சு கதை. அப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சு நீ உண்மையாக சொன்னியா பொய் சொன்னியா, மேலே இருக்கிற கோபத்தில் சொன்னியான்னு கெஞ்சி கேட்பாங்க. அது ஏதோ சமாதானம் ஆனோன்னு என்ன பண்ணுவாங்க, கட்சியில் சாமிக்கிட்ட வந்து சத்தியம் பண்ணிடுவாங்க. என்கிட்ட கொண்டு வந்து சத்தியம் பண்ணுவாங்க. நானும் சத்தியம் பண்ணி இந்த மாதிரி நிறைய சத்தியம் வாங்கியிருக்கேன் நானும். கட்சியாக ரெண்டாவது இது சரி நீ சாமிக்கிட்ட வந்து சத்தியம் பண்ணு. ஒன்று அவங்கள வந்து பாருங்க சாமி கோவத்தில் சொன்ன சாமி அதெல்லாம் இல்லை, இவருக்கு தான் பொண்ணு சாமி, என்கிட்ட சத்தியம் நிறைய சத்தியம் வாங்கியிருக்கேன். இப்போல்லாம் அந்த மாதிரி எதுனா வந்தாவே கட் பண்ணிடுறது. இல்லைம்மா நீங்களே பார்த்துங்க, அந்த கான்செப்ட் உள்ளே போகிறது இல்லை. இப்போல்லாம் முன்னெல்லாம் யாருன்னா சொல்கிறது, இப்போல்லாம் இதில் நான் உள்ளே போகிறது இல்லை. ஸோ இந்த ட்ரஸ்ட்டு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக தான் இருக்குது. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான் ட்ரஸ்ட். பட் அதில் ட்ரூத்து யாருக்குமே இல்லை. ஏன்னா நேச்சர் ஆஃப் த லா பிரகாரம் ஒன்றுமே இல்லை இல்லையா? ஸோ இந்த உயிர் தான் ஈரும். இப்போ இந்த மனம் வந்து இத்தனைக்கும் ஒத்துழைக்கணும், அதனால் முடியாது. அப்போ ஆனால் உனக்கு ஸ்டாண்டர்டாக 24 மணி நேரமும் உங்களுக்கு எனர்ஜி ரிட்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள். இது அப்போ உங்களுக்கு எங்கன்னா பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகும். அதுக்கு தான் தியானம் பண்ணுறது, அதுக்கு தான் யோகா பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரணவத்தை டச் பண்ணோம், உடம்புல உஷ்ணம் ஏறிக்கிட்டே இருக்கணும். உங்கள் சுகம் எவ்வளோக்குள்ளே சேருதோ உங்கள் உடம்பு சில்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் உடம்பு எவ்வளோக்கு எவ்வளோ குளுமையாகுதோ உங்கள் உடம்புல இருக்கிற உயிருக்கு வந்து பாதுகாப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் கம்மியாகிட்டே இருக்கும். உங்கள் சுவாசம் வந்து கீழ் நோக்கி சுற்ற ஆரம்பிக்கும், கனெக்ட் ஆகாது, மேல் நோக்கி போகாது. உங்கள் கவனம் குறைய உடல் தளர்ச்சி ஆகிடும். இந்த நரம்புகளுக்கெல்லாம் பலவீனமாக ஆரம்பிக்கும், போன்ஸ் எல்லாம் சீக்கிரம் தெரியும். ஆனால் இந்த மனம் உங்களை சும்மா விட்டுருன்னு நினச்சிடாதீங்க. அது பாட்டுன்னு ஃப்ரீயாக விட்டுருன்னு நினைக்கிறீங்களா? விடாது. உங்கள் மனம் உங்களை எங்கேயும் போக விடாமல் பிடிச்சி நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் ஆணவம், கம்மம், மாயை, நீ, நான், எந்த உண்டு, ஆணவம், அகம்பாவம், காண்ற கர்வம், எல்லா எதிர்மறையும் அதுக்கிட்ட தான் இருக்குது. அதுக்கிட்ட நேர்மறையே இருக்காது. பாருங்கள், அன்புனா கடவுள் வந்துடுவார், கருணைனா கடவுள் வந்துடுவார், இரக்கம்னா கடவுள் வந்துடுவார், பரிவுனா பரிவு உபகாரம் எல்லாத்துக்கும் கடவுள் வந்துடுவார், அறிவுக்கும் கடவுள் வந்துடுவார். ஆனால் இந்த மனதுக்கிட்ட என்ன இருக்குது?
அமைதி ஏன் இல்லாமல் போகுதுன்னா அதுக்கிட்ட இருக்கிற எனர்ஜி பார்த்திங்கன்னா ஆணவம், கம்மம், மாயை, சுயநலம், பேராசை, ஆத்திரம், பொறாமை, நீ நான்ற பேதமை, கர்வம், இது மாதிரி எல்லா எதிர்மறையும் கொண்டது தான் மனம். இந்த மனம் இதுக்கெல்லாம் சமாதானம் எங்கே கிடைக்கும்? இன்னொருத்தர்கிட்ட இருந்து தான் எடுக்க முடியுமே தவிர இதுக்கு இதுவே சமாதானம் பண்ணிக்க முடியாது. வாராம இந்த மனசுக்குள்ளே இதுதான் இருக்கும். மனசோட குணாதிசயம்னா என்ன இருக்கும்? இப்போ இந்த மனசுக்கு என்ன கொடுத்தா பொறாமல் போவோம், இதெல்லாம் போகும். அன்பு. இந்த அன்பு எங்கேருந்து போய் கொடுப்பீங்க? பிரபஞ்சம். ஸோ இந்த அன்பை இந்த மனம் அக்செப்ட் பண்ணோம். இதனால் இவ்வளோ நெகட்டிவ் வைப்ஸை வச்சுன்னுக்கிறது தான் மனம். அதனால தான் யாருன்னா கேட்பாங்க, சாமி என் பையனுக்கு பேய் பிடிச்சிச்சினோம், நீங்கள் பேயெல்லாம் நம்புறீங்களா? நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா மனசோட ஒரு பெரிய பேய் ஒருத்தங்கிட்ட இருக்குமா? மனம்தான் பேய். இதோட ஒரு பெரிய பேய் இருக்காது. அவ்வளோ பெரிய பேயே நீ உனக்கு உள்ளே வச்சுருக்கும் போது வெளியிகிற பேய் உன்னை என்ன பண்ண போகுது? இவ்வளோ பெரிய பேயை நீ வச்சு சுமந்துக்கு தான் உன் வாழ்க்கையை நடத்துகிற. இப்போ ஆத்திரம் வந்துச்சு, கண்ட்ரோல் ஆகுறாங்களா? கோபம் வந்துச்சு, கண்ட்ரோல் ஆகுறாங்களா? பொறாமை வந்துச்சு, கண்ட்ரோல் ஆகும். எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. எக்ஸ்போஸ் பண்ணோம். அதில் டெக்னிக்கு, புத்திசாலித்தனம், இதெல்லாம் வேறு புத்தி வந்துடும். இந்த கெட்ட விஷயங்களை அனுபவித்து வெளியே வந்தது தான் புத்தி. அதுக்கு தான் நான் புத்தியை பற்றி பேசவே மாட்டேன். அவனோட சுய அனுபவங்கள் தான் அந்த புத்தியாக உருவாகுது. நம்ம அறிவுன்னு பேசுவோம். இப்போ இந்த இவ்வளோ பிரச்சனையில் இயற்கை ஒரு பக்கம் பண்ணுது, காலம் ஒரு பக்கம் பண்ணுது, மனசு ஒரு பக்கம் பண்ணுது, அறிவோ டே என் பேச்சை கல்றா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி அவனா அறிவு பேச்சை கேட்குது. ஆனால் இந்த மனம் விடாது அறிவு பேச்சு கேட்க. இப்போது இவ்வளோ பேர் உங்களை வச்சு செய்கிறாங்க. இவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஆஸ்வாசப்படணும். ஒரு பா முருகா அப்படின்னு சொல்லணுன்னா நீங்கள் யார்கிட்ட போகணும்? குருக்கிட்ட. பிரபஞ்சங்கிட்ட போகணும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்ட் ஆனோன்னா யார்கிட்ட போகணும்? குருக்கிட்ட. குருவோ கடவுளோ அந்த சூழல். அப்போ தான் யோகம், தியானம் இதெல்லாம் அவசியமாக. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க பிரபஞ்சம். சொல்லுங்கள் சாமி. நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது அதுக்கான சொல்யூஷனை இந்த பிரபஞ்சம் தருன்றாங்க. அதை ரிசீவ் பண்ணிக்கூட ஆற்றல் தான் அந்த மனிதனுக்கு கிடையாதுன்றாங்க சாமி. அது எப்படி சார்? ஆமாம். இப்போ நான் சொல்லி இப்போ கிரிகிறான் எதுனா கேளுங்க. சாமி நான் போயிட்டு வரேன் சாமி. அவர் ரொம்ப இது பண்ணல, அவர் இன்னும் எங்கே போயிட்டாரு. ஆக்சுவலி இவனுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நீ போகிரி நான் பார்த்துக்கிறேன், அங்கே நடக்கும். ஆனால் இவன் போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு கதை சொல்லுவான். இன்றைக்கி போனால் இவன் 3 நாள் பொத்துப்போம். டைமிங் மிஸ் மேட்ச் ஆகிடும். அப்போ கிரின்ற பேர் தான் அர்ஜென்ட் ஆகுது. ஆள் அங்கேயே தான் நிற்கிறான். அவன் மட்டும் அப்படியே போயின்னு வந்துனுக்கிறான். அவன் அப்படியே போகிறான்னா என்ன போகுதுன்னா அவன் மைண்ட் தாட்ஸ் போகுது. ஆனால் அவன் உட்காந்ததுலேயே தான் இப்படி பண்ணின்னுக்கிறான். புரியுதா? ஏன்னா நீ நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கு ஒரு திறன் வேணும். நினைக்கிறதெல்லாம் எல்லோரும் செயல்படுத்த முடியாது. சொல்லும் செயலும் ஒன்றா என்னன்னா உங்களுக்கு அவ்வளோ கவனம் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணனா முறையாக உங்கள் தேவையோ ஆசையோ வருத்தமோ எதுவோ முறையாக நீங்கள் பண்ணிங்கன்னா பிரபஞ்சம் வந்து இப்போ கிரிக்கிட்ட சொல்லுவாங்க, நந்தகோபால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் கனெக்ட் ஆகும். அந்த கம்யூனிகேஷன் இப்போ இயக்கம் தானே. இது ஒரு இயக்கம் தானே. எல்லாரோட கம்யூனிகேட் பண்ணுறது தான். உங்களுக்கு ஒரு பிரபஞ்சம், எனக்கு ஒரு பிரபஞ்சம், இவருக்கு ஒரு பிரபஞ்சம் இல்லை. எல்லாரும் பிரபஞ்சத்தோடு தான் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இவருக்கு தேவையானது இவர்கிட்ட இருக்கும், இவருக்கு தேவையானது இவர்கிட்ட இருக்கும். போன சத்சங்கத்தில் கூட சொன்னேன், இந்த உலகத்திலே யாரும் உதவி இல்லாமல் வாழவே முடியாது. எல்லா உலகமே ஒருத்தர் உதவி நாடி தான் வாழ்ந்துட்டு. இப்போ இந்த அரச மரம் நம்மளுக்கு ஆக்சிஜன் நிறைய கொடுக்குதுன்னா இது கீழே உட்காரணும் இல்லையா? இதே நம்ம வேப்ப மரத்துக்கு கீழே போய் உட்கார்றது இல்லை. சொல்லுங்கள், அது நல்லதில்லை. நல்லதில்லை. ஆனால் அதை மெடிசன் வேல்யூ வேறு கோணலில் சொல்லுவாங்க. ஆனால் வேப்ப மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம் இருக்காது. அது நம்ம ஊர்வே கிடையாது.
ஆனால் அரச மரத்துக்கு நம்மளுக்கு ஆக்சிஜன் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். இது 24 ஹவர்ஸ் ஆக்சிஜன் தான் கொடுக்கும். ஆமாம், மரங்கள் காலையில் ஆக்சிஜனா நைட்டில் நைட்ரஜன் கொடுக்கும். இது 24 ஹவர்ஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் தான். அதுங்க கார்பன் டை ஆக்சைடு நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கோங்க, அது ஆக்சிஜனை நம்மளுக்கு கொடுக்கும். நம்மக்கிட்டேருந்து கார்பன் டை ஆக்சைடு ஒரு 18%லேருந்து 19% போனால் நம்ம செத்துருவோம். அவர் சொல்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, சொல்கிறாங்க அதை மரத்தானுக்கு நைட்டு படுக்காதுன்னா அது வந்து கார்பனேஷன் இது பண்ணும். அது குறிப்பிட்ட மரங்கள், எல்லா மரங்களும் அது அரச மரம், எல்லாம் அரச மரம் night தான் படுக்கூடாது அதுக்கு விளக்குன்றோம். அதாவது இது புளிய மரம் நைட்டு கிட்ட அதை அதுதான் சொல்கிறேன். அந்த பேய் வரும், பயன்படுத்தும். இல்லை அது அதான் அந்த கார்பனைஸ் நிறைய வெளியே விடும், நம்மளுக்கு கெடுதி அதுக்காக. ஸோ அதனால என்னென்னா, இப்போ இது இல்லைன்னா நம்மளால் ஜீவிக்க முடியுமா? முடியாது. இப்போ மரம் செடி கொடி அதுக்கு நாம் உதவி, நமக்கு அது உதவி. இப்போ சந்திரனும் சூரியனாகிறான். சந்திரன் வந்தால் நம்மளை தூங்க வைக்கிறான், சூரியன் வந்து எழுப்புறான். நீ நினச்சாலும் தூங்க முடியாது, நீ நினச்சாலும் எழுப்ப முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, போதையை போட்டு தூங்குறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு நடைமுறையாக நான் இருந்தால் சந்திரக்கலை, சூரியன் எப்போ சந்திரன் உதயம் ஆகிறானோ உனக்கு அப்பத்துலேருந்து பாருங்கள் 6 மணிலேருந்து எல்லோரும் ஓய்வுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே போனோன்னா இரவு வந்தோடனே சாப்பிட்டு உறங்கிட்டோம். உறங்கினோடனே உங்களை எழுப்புறது யார்? சூரியன். சூரியோட ஒளி கதிர்கள் நேராக போய் உங்கள் உயிரில் தொடும் போது தான் நீங்கள் புத்துணர்வு பட்டு எழுந்துக்கிறீங்க. அதே மாதிரி தான் நிலவு எங்கே போகுதுன்னா உங்கள் சுவாசத்தின் வாயிலாக உயிருக்கு போய் தொட்டு அந்த மென்மையை கொடுத்தோன்னே அது உறங்குது. ரஷ்யாவில் ட்ரை பண்ணாங்க சார், அது சயின்டிஸ்ட்லாம் அப்போஸ் பண்ணாங்க. அது வெளிச்சம் அப்படியே அது சூரியன் இது வச்சு வரும், எப்பயுமே 20 ஹவர்ஸ் சன்லைட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. சயின்டிஸ்ட்லாம் வேணாம், ஏன்னா நைட்டில் சில இதெல்லாம் ஜீவிக்கும், அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ட்டு ட்ரா பண்ணிட்டாங்க. நார்வேல நைட்டு 12 மணிக்கு சூரியன் வந்துடும். ஆமாம், சில கண்ட்ரிலாம் ஒரு 6 மாதம் அப்படியே இருக்குது சார். எப்படின்னா அது எப்படி இப்போ அண்டார்டிகா போயிட்டீங்கன்னா என்ன ஆகுது, 24 ஹவர்ஸ் லைட்டிங் இருக்குதா அண்டார்டிகா. பூமி அச்சு உச்சியில் இருக்குது. 6 மாதம் இருட்டாக இருக்கும், 6 மாதம் வெளிச்சமாக இருக்கும். அது ஏன்னா அது வந்து சவுத் போலோட டாப் பீக். அதனால் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உயிருக்கு தேவையான இன்பம் கொண்டு போனோன்னா, இந்த மாதிரி சார்ந்த இன்பங்கள் போனால் அவங்க உடல் சேர்ந்து ஒத்துழைக்கும் போது உடல் உபாதைகள் நிறைய பிரச்சனை. ஏன்னா மனம் ஒத்துழைக்கும் போது நீங்கள் உடலை இயக்குவீங்க, மனமும் உடலும் சேர்ந்து காலமும் கைகூடி இயங்கணும். அதுதான் பர்ஃபெக்ட். மற்றதெல்லாம் வெறும் கற்பனை தான், வெறும் மனதால் நீங்கள் அதுக்கு பேர் தான் காமம். இது கடவுளுக்கு எதிரானது. இதெல்லாம் சேர்ந்தால் உடல் உறவு, இது புனிதமானது. இது இல்லாமல் அது போச்சுன்னா அது காமமாக ஆகிடும், அப்போ அது கடவுளுக்கு எதிராகிடும். ஸோ இந்த நிலையில் யார் ஃபாலோ பண்ண முடியும்? இவ்வளோ தெரிஞ்சு இவ்வளோ ப்ரொசீஜர் அவன் ஃபீல் பண்ணி தன் பாடி மைண்டு எல்லாம் கம்யூனிகேட் ஆகுது, கரெக்டாகுது, எஸ் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு அறிவு இருக்கணும். இருக்குமா? எல்லோரும் பழக்க வழக்கத்தில் தான் வாழ்க்கை ஓடுது. கண்ணில் பார்க்குறாங்க, காதால் கேட்குறாங்க, மாறிக்கிட்டே போகிறாங்க. இதுதான் இயல்பாக இருக்குது. இவ்வளோ பர்ஃபெக்ஷன்ஸ் வரணுன்னா அவனுக்கு நானும் இருக்கும் மெடிடேட் பண்ணி. அப்போது இந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகணும். அப்போ இந்த தியானம், இந்த மனத்தில் இருக்கிற இவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே பவர் மெடிடேஷன் தான். இந்த நெகட்டிவ்லாம் வந்து போய் பாசிட்டிவ்னா என்ன வரணும்? பிரபஞ்ச சக்தி வரும். இல்லை, மனசுக்கு சொல்கிறேன். நல்ல எண்ணங்கள் எப்படி வரும்? சரி, முதல்ல இந்த மனசுக்கு அமைதி வரணும், சமாதானம் வரணும், ஒற்றுமை வரணும், உறுதி வரணும், தன்னம்பிக்கை வரணும், தைரியம் வரணும், ஒழுக்கம் வரணும், பண்பு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உலகமே அதில் தான் இயங்குது, அதை சார்ந்து. ஆனால் இதை நீங்கள் கொண்டு வரணுன்னா, இதை கொண்டு வந்தால் தான் நீங்கள் பிரபஞ்சத்தை கரெக்ட் பண்ணும்போது தான் இது கொண்டு வர முடியும். நேர்மறை எண்ணங்கள் வரணும், இந்த ஆணவம் கம்மம் மாயே மனதை விட்டு போகணும். அப்போது இந்த தியானம் யாரோட இருக்கும்? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், எல்லாராலையும் பிரபஞ்சத்தில் கனெக்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன
நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியான அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நான் பிரபஞ்சத்தில் இருக்கிறேன், நான் பிரபஞ்சத்தில் இருக்கிறேன், நான் பிரபஞ்சத்தில் இருக்கேன் 3 முறை சொல்லிவிட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி நிறைய ஆயிடுச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீட்டில் கிளாஸ் எடுப்போம். ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டு வந்து சும்மா சீன்லாம் போட்டு ஆனால் வந்துட்டு. ஸோ அந்த மெடிடேஷன் ஏன் சொன்னோன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு பவர்ஸை க்ரியேட் பண்ணும். எனர்ஜி வரும்போது இந்த மனமும் இதெல்லாம் தெளிவாக இருக்கும், உறுதியாக இருக்கும். அந்த மாதிரி புரிஞ்சுதுங்களா? சொல்லுங்கள் சாமி. நான் பிரபஞ்சத்தில் இருக்கிறேன் தியானம் பண்ணும்போது நம்ம வந்து அங்கே அந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது சாமி. அது எப்படி சாமி? அது இப்போ நீங்கள் சவுண்டு வந்து லைட்டை கனெக்ட் பண்ணும்போது ஒரு அனுபவங்கள் வரும் இல்லையா, அது நம்மளுக்கு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் ஏதாவது ஒன்று கொடுக்கும். ஆனால் அது நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ண தான் ரியல் வேல்யூஸ் தெரியாது. இதுக்கு ஏதாவது ஒரு டியூரேஷன் இருக்கா சாமி? இந்த நான் டியூரேஷன் அனுபவங்கள் தான். உங்கள் கவனம் எவ்வளோ தூரம் வேகமாக அப்படின்றதுக்குள்ளே கனெக்ட் ஆகுதுன்னா நீங்கள் டாப்பரு. ஊன்னு ஈத்துனே இருந்துச்சுன்னா நீங்கள் வீக்கரு. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம். எல்லார்கிட்டையும் இந்த ஆணவம் இதெல்லாம் மனசை சார்ந்தது, அறிவு சொல்கிறத யாரும் நம்ம கேட்கறதில்ல, யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா மனம்ன்றது சுகமாக இயங்கும், அறிவுன்றது பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா இதெல்லாத்துக்கும் சேர்த்து நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இந்த கிரி சொல்கிறான், லட்சுமணன் சொல்கிறான், கோவிந்த் சொல்கிறான், சரவணன் சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறாங்க, பகடா சொல்கிறான். ஆமாம், எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த ஒரு எழுதில் ஒரு பவர். அது யார்? இப்போ நம்ம எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம். மைண்டை பிரிச்சிட்டோம், அறிவை பிரிச்சிட்டோம், உயிரை பிரிச்சிட்டோம், உடலை பிரிச்சிட்டோம், காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்சம் எல்லாத்தையும், உயிர் அணுக்கள் வரைக்கும் போய் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வந்துட்டோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் நாம் எல்லாம் புரிஞ்சிட்டோம். ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஒரு பவர் இருக்குது. நான் வந்து என்ன பார்த்து அவன் சொன்னான், இதெல்லாம் யார்? மனம். மனம் தான் தனியாக சொல்லிட்டேன். நானும் அதெல்லாம் முடிச்சிட்டேன். இவன் யார்? ஈகோ. பயாலஜிக்கல். எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரே பவர் என்ன? பயாலஜிக்கல் பவர். செக்ஸ் பவரை தவிர வேறு யாருக்கிட்டையும் எந்த பவரும் இல்லை. ஒன்றும் இல்லை, லோகேஷ் ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சான்னு வைங்க, அது வந்து இவன் அடிக்க வச்சு ஏன் அடிக்க வரணும்? விருப்பம் தான் பாரு, விருப்பம் இல்லை நீ போக வேண்டியதானே. ஏன் அதுக்கு கோவம் வரணும்? என்னத்தை பார்த்துட்டான் அவன்? உள்ளேருந்து எழுந்தது என்ன? இப்போ அதே தப்பு அந்த ஒரு பொண்ணு வந்து இவன் செஞ்சு அவன் என்ன பண்ணுறான்? ஏய் யாரை வந்து சிப்போ அப்படின்வான். ஏன்? இவர்கிட்ட என்ன பவர் வந்துச்சு? பிசிக்கல் பவர். இந்த ஒரு பவர் இது பாருங்கள், ஒட்டுமொத்த ஏகத்தையும் ஸ்பாயில் பண்ணுறோம். வெறும் அந்த ஆண் பெண் ஈர்ப்பு இவ்வளோ ப்ரொடெக்ஷன்லேயும் தனியாக நிற்கிறாங்க அவங்க. இதுதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது, இதுதான் நம்பிக்கையை கொடுக்குது, இதுதான் நம்பிக்கை இன்மையாகுது, இதை நம்பி தான் நான் தான் இதுன்னு சொல்லி நம்புகிறான். எல்லாம் எதனால்? ஸோ இதுதான் ஒரு சக்தி. இதை வச்சு தான் தன் வாழ்க்கைக்கு தேவையானது, தன் வசதிக்கு தேவையானது, தனக்கு தேவையானது வரைக்கும் இதை வச்சியே ஆணும் சரி பெண்ணும் சரி எடுத்தாகணுன்ற ஒரு நிர்பந்தம் சமூகம் உருவாக்குது. இங்கே வந்து இப்போ நம்ம எல்லாம் உள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் போய் ஆராய்ஞ்சிட்டு இப்போ ப்ரெசன்ஸ்க்கு வந்து வெளியே மெட்டீரியல் லைஃப்க்கு வரும். அந்த இந்த 2 பவர் மட்டும்தான் வேலை செய்யுது. இந்த 2 பவருக்கு என்னடா எனர்ஜினா பணம் தான் எனர்ஜி. காசு கொடுத்தா தான் பாசம் வரும். சும்மா வருமா பாசம்? இப்போ ஏன் கடன்காரனா கேளுங்க. ஏன்னா பாசத்து பாசம் கல்யாணம் பண்ணுன்ற பேரில் காசு கொடுத்து பாசத்தை வாங்கினான். கம்மன் இருந்திருந்தானே காசும் மிச்சம் அன்பும் வந்திருக்கும். என்கிட்டேருந்து அன்பு வாங்கிட்டு கம்மன் உட்காந்துருக்கலாம். பாசம் வேணும்னு போனான் அப்படி. ஸோ பாசம் சும்மா யாருன்னா கொடுப்பாங்களே? கொடுக்க மாட்டான். சும்மா சிரிப்பானா சுகுமார்? சும்மா சிரிப்பானா சுகுமார்? சிரிக்க மாட்டான். சும்மா சிரிப்பாளா சுகுமாரி? சிரிக்க மாட்டான்.
குழந்தையும் சிரிக்காது, சாக்லேட் காமிச்சா தான் சிரிக்கும். இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப். இப்போ பாருங்கள், இப்போ சமூகத்துக்குள்ளே வரும். சுகுமாரும் சிரிக்க மாட்டான், சுகுமாரியும் சிரிக்க மாட்டான், சும்மா யாருமே சிரிக்க மாட்டாங்க. சிரிச்சா தேர் இஸ் த மீனிங். அதுக்கு ஒரு நீ ரிட்டர்ன் கொடுத்தே ஆகணும். நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் ஒன்று ரிட்டர்ன் கொடுக்கணும், நீ சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டாலும் ஒன்று ரிட்டர்ன் கொடுக்கணும். ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ்க்கு இந்த பாசத்தை நான் கம்யூனிகேட் பண்ணோம், இதுதான் என் எனர்ஜி, ஏன்னா போகணும். இல்லைன்னா இதனோட தேவைகள் அதிகரிக்கும் போது நான் பலவீனமாயிடுறேன். எனக்கு தெரியாத இவ்வளோ பிரபஞ்ச சக்தி, அண்டம், ஓங்காரம், பிரணவம், நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், நார்த் போல், சவுத் போல், வட துருவம், தென் துருவம் எல்லாம் போனோம், உயிர் எல்லாம் வந்தோம். கட்சியில் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லைஃப் வரும்போது பார்த்திங்கன்னா அல்ப விஷயத்தில் தான் நம்பிக்கை இருக்குது. இவ்வளோதான் வாழ்க்கை எல்லாரோட. இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஒர்க் பண்ணுது, இதை பற்றி எவனுக்கும் கவலை கிடையாது. இப்போ பாலாஜி கொஞ்சம் திந்துட்டான். முதல்ல அவன் பொண்டாட்டி என்ன ஏன் அப்படின்னா குடுகுடுன்னு போய் ஃபுல்லாக கொஸ்ட்டு வந்து நிற்பான். அவன் பொண்டாட்டி எதனா ஒன்று சொல்லிச்சுன்னா அவரால் தாங்க முடியாது. இல்லை குடுகுடுன்னு ஒயின் ஷாப் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்து நிற்பான். இப்போ சொல்லு இவருன்னா அது 2 வார்த்தை சொன்னால் கம்பெனி கீழே வந்து பார்த்துருவான். அவள்தான் முடிஞ்சிச்சு. திரும்பி போதை தெரிஞ்சவொடனே அவனுக்கு கோவம் வரும். அப்போ கூட ஒன்றை கேட்கல, சரி திரும்பி எழுந்து ஓடுக்கூடுன்னு ஓடி போய் இன்னொரு கோட்டை ரெஸ்ட் வந்து நிற்பான். எவ்வளோ வீக்னஸ் பார்த்து. அது என்ன பண்ண, சரியா உடியா வாயா வந்து சாப்பிட்டு படின்றாருன்னா இவர் எல்லாம் கோவமெல்லாம் தீர்ந்துடும். உடனே காலையில் எழுந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆஃபீஸ் போயிடுது. ஹவு சீப் பீப்புள். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சின்ன வயசில் அப்பப்போ இந்த வேர்டை யூஸ் பண்ணோம், ஹவு சீப் மச்சான் அப்படின்னு. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா அவ்வளோ வீக், ஒரு அல்ப மேன் சொல்லணும் இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயங்கள் உனக்குள்ளே நடக்குது, ஆனால் அற்ப ஒரு விஷயத்துக்கு வீக் ஆகிறதும், அற்ப ஒரு விஷயத்தில் எழுந்து நிற்கிறதும். ஆனால் மெட்டீரியல் லைஃப் இது ஒன்று தான் இல்லையா? எல்லோரும் கூட எனர்ஜி வேணும், சக்தி வேணும், எது வேணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வாங்க வாங்க, கிட்ட இவ்வளோ பிரபஞ்ச சக்தி, இத்தனை ஆற்றல், நம்ம கண்ணுக்கு தெரியாத இவ்வளவும் ஆற்றல்கள். எனர்ஜி கூட கிடையாது, சக்தி கூட கிடையாது, இட்ஸ் அ பவர். இது வந்து ஆற்றல். ஆனால் இந்த ஆற்றல்கள் அனைத்தும் நம்மக்கிட்ட இது யாரும் பயன்படுத்துறதில்லை. இப்போ நம்ம பேசின விஷயங்கள் இதெல்லாம் சார்ந்தது தான் இந்த உடம்பு, இதெல்லாம் சார்ந்தது தான் மனம், இதெல்லாம் சார்ந்தது தான் விஷயம்னு யாருக்கு தெரியும்? இந்த உடம்பு இயங்குறேன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இதை பற்றி யாருக்குன்னா தெரியுமா? நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டீங்க, பிரபஞ்சம் எது கேட்டாலும் கொடுக்கும்னு சொல்கிறாங்களே, அது எப்படின்னு. ஆனால் அந்த பிரபஞ்சத்துக்கு எவ்வளோ நம்ம தொடர்பு கொள்றதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. ஏங்கம்மா இப்போ இந்த பயாலஜிக்கல் அந்த ஒரே ஒரு விஷயம் தான் வந்து இத்தனையும் தடுக்குது. ஆமாம் சரிங்களா, இப்போ நீங்கள் சொல்லுங்க சும்மா, ஒரு ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் அந்த ஒரு உடலில் எப்படி அது மிக்ஸ் பண்ணுறது, அது கொஞ்சம் சொல்லிட்டீங்களா சங்கரம்மா? அதான் முன்னாலே சொன்னேனே, உன் சுவாசம் இடது பக்கம் சுற்றினா பெண் குழந்தை, உன் சுவாசம் வலது பக்கம் சுற்றினா ஆண் குழந்தை. இவ்வளோ தான். இங்கே ஆண் பெண் எல்லாரும் சமந்தான். இங்கே ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே நீதி, ஒரே தர்மம், எல்லாம் ஒன்று தான். புரியுதுங்களா? இந்த சுவாசம் தான் உன்னை முடிவு பண்ணுது. இந்த சுவாசம் இடது பக்கம் சுற்றுதுன்னா உங்ககிட்ட என்ன இருக்கான்னா சந்திரக்கலை ஓடும். சந்திரக்கலைனா மென்மையானது. வலது பக்கம் சுற்றினா சூரியக்கலை. சூரியக்கலைனா உஷ்ணம் இருக்கும், ஆண்மைத்தனம், ஆண்மையோட விஷயம். ஸோ உன்னோட ப்ரீத் எந்த பக்கம் சுற்றுதோ அந்த சமயத்தில் இது இண்டிவிஜுவல். ஆமாம். இப்போ ஆண் உயிர் பெண் உயிர்லாம் ஒன்றும் தனித்தனி கிடையாது, உயிர்ன்றது ஒன்று தான். அதனால இந்த உயிர் அணுக்கள் வந்து உயிராக பரிணாமம் போது அதுக்கு போக வேண்டிய விஷயம் எதுனா ஆக்சிஜன். ஸோ இந்த உயிர் துடிப்புக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ஆக்சிஜன். அது மேலே சுவாசம், அதுக்கு முன்னாடி இந்த பல்ஸ், நாடி துடிப்பு. இந்த நாடியை துடிக்க வைக்கணும்னா வெளியே அந்த ஆக்சிஜன் உள்ளே போகணும். அது எங்கே போகும்? நேராக உன்னோட பிளட்டு கூலிமாக போயிட்டு இந்த உயிர் நாடியை துடிக்க வைக்கும் போது தான் அது சுவாசிக்கும், இந்த லங்ஸ் வேலை செய்யும். ஸோ அப்போ உனக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து
மென்மை இருக்கும். மென்மைனா பெண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து பெண்களுக்கு புறத்தை வைத்தா மென்மை. அவுட் சைட். பெண்களுக்கு ஏன் எல்லாரும் அட்ராக்ட் ஆகிறோம், ஒரு பொண்ணை பார்த்தா ரசிக்கிறாங்க, சைட் அடிக்கிறாங்க, எல்லாம் எதுக்காக செய்கிறாங்க? அவங்களுக்கு சாஃப்ட்னஸ் வெளியே வச்சா மென்மையை. ஆனால் ஆணுக்கு அழகுற அகத்தை அமைத்தார். ஆம்பளைக்கு நீ எவ்வளோக்குள்ள உள்ளுக்குள்ளே உண்மையாக இருக்கியோ அதை புறத்தை அமைத்த மென்மை வந்து பெண்களுக்கு வெளியே கொடுக்குறாரு. ஆணுக்கு வந்து மென்மையை உள்ளே கொடுக்குறாரு. அதுவும் அழகுற அமைத்த ஆண்டவரை சொல்லும் போது அழகுற அமைச்சிய ஆணுக்கு, பெண்ணுக்கு வேறு புறத்தையே அமைத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மென்மை வந்து இப்போ பெண் என்றால் அழகு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த மென்மையை வச்சு தான். இப்போ மலர்கள் ஏன் எல்லாரும் அழகுன்னு சொல்கிறோம்? மென்மை. மென்மை அதுதான் விஷயம். அந்த மென்மை நமக்கு எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணுறன்னா இந்த விஷயம் வந்து உனக்குள்ளே நீ பார்க்கலாம். அதாவது ஏன் சொன்ன அழகுற ஏன் சொல்லணும்? ஒரு மென்மை உள்ளே சொன்னால் முடிஞ்சிடக்கூடாது. அதுக்கு நிறைய காரணம் இது சொல்ல முடியாது. சென்சார் போர்டு இந்த வேலை ஏதோ சேர்ந்து அது இப்போ என்ன ஆகுனா எல்லாரும் காலரை தூக்கி விட்ருவாங்க. அப்புறம் வீட்டில் போய் பிரச்சனை ஆகும். எதுக்கு அந்த ஒம்பு? அதை அப்படியே சென்சார் பண்ணிடுறேன். அது அழகுற அமைச்சேன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நானும் அப்படியே சொல்கிறேன். அதுக்கான விளக்கம் கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இல்லை அவர் கேள்வி விடாரு, ஆன்சர்லாம் தூங்க முடியாது சாமி. அப்புறம் அழகுன்னு நான் தனியாக சொல்லி அவர் தூங்க முடியாது. இல்லை சொல்கிறதோட மறைக்கிறது ஒன்றும் இல்லை, உண்மைதான் அது. ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்துகிறோம். மிஸ்யூஸ் அழகுற சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு. ஆமாம், அதை கரெக்டாக பயன்படுத்துகிறோம். மிஸ்யூஸ் பண்ணிட்டா தப்பாயிடும். அதனால் அது இப்போ அவசியம் இல்லை. இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அடுத்த வாரத்தோடு வரும். இப்போ நீ என்னதான் இருக்கட்டும் பாரு, நீ வந்து இப்போ ஃபிசிக்கலி யூ ஸ்ட்ராங், கரெக்டாக செம்ம ஸ்ட்ராங்காக இருக்க நீ ஃபிசிக்கலாக. இப்போ நான் வந்து உன்னை எதிர்த்தானே நீ என்ன பண்ணுவேன்? ஒரு பேசிக் அன்னோன் மேன் உன்னை வந்து என்னடா லொக்கேஷன் சொன்ன நீ என்ன பண்ணுவேன்? எதிர்ப்பேன். ஆனால் உன் மைண்டு வீக் ஆனால் நீ யார், எந்த ஆம்பளை தோல்லையே தேடுவியா? ஏன் பெண்ணை தேடுற? அந்த சாஃப்ட்னஸ். ஏன்னா உன் மைண்ட் கம்யூனிகேட் பண்ணுறது உனக்குள்ளேருந்து தான், வெளியேருந்து கேட்கல அது. இப்போ சரவணன் உன்னை திட்டார் யோசிப்போம். ஆனால் இதே நான் வந்து உனக்கு சமாதானம் பண்ணால் பத்தாது. ஒரு அம்மாவோ, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ, ஒய்ஃபோ, புரியுதா? அப்போ உனக்கு வந்து பாதித்தது சூரியக்கலை இல்லை, சந்திரக்கலை. ஸோ அதுக்கு சேம் எனர்ஜி போனால் தான் அது கம்யூனிகேட் ஆகும். இப்போ ஒரு பெண் இருக்கட்டும், தனக்கு சோகனா ஒரு ஆண் நண்பரையோ தெரிஞ்ச அண்ணனோ தம்பியோ, இப்போ ஏன் உன்னை புருஷன் திட்டினாலும் உன்னை குடுன்னு அண்ணன் வீட்டுக்கு போயிடுறாங்க. மேல் டு மேல் அந்த அவங்களுக்கு சமாதானம் வேணும்ல, அது ஆப்போசிட் அவங்க கிட்டேருந்து. ஆமாம். அப்போது அண்ணன் வீட்டுக்கோ, மாமா வீட்டுக்கோ, தம்பி வீட்டுக்கோ, இல்லை நண்பர்கள் வீட்டுக்கோ ஏதோ ஒன்று நடக்கும் அவங்களுக்கு. சேம் அக்கா வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? அவங்களுக்கு தேவையான அங்கே கிடைக்காது, அவங்களால கொடுக்க முடியாது. நேச்சர் ஆஃப் லவ், அந்த ஆதரவு மேல் கிட்ட இருந்தால். அப்போ அப்பா கிட்ட அந்த மாதிரி. இப்போ இது வந்து நமக்குள்ளேயே நம்ம பண்ணிக்க முடியும். அதுக்கு ஞானம் வேணும், அறிவை பயன்படுத்தணும், இதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி இந்த மைண்ட் வீக்னஸ்க்கு நீ உனக்கு வந்து மோரல் சப்போர்ட். நீ சினிமாவில் எவ்வளோ ஹீரோலாம் பார்த்துருப்பேன், தண்ணி அடிப்பார், தம் அடிப்பார், பாக்கு போடுவார், ரோட்டில் எல்லாரையும் சண்டை போடுவார். அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தோடனே விட்டுருவார், விட்டு நல்லவன் ஆகிடுவார், தியாகி ஆகிடுவார். இதை வந்து ரைட்டுன்னு காட்டுறாங்க, ஆனால் நம்ம இடத்துல ராங். அவனை சொன்ன மாதிரி தான் அவு சீப் யூன்னு தான் சொன்னேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு உறுதியான மனநிலை இல்லாமல் ஒரு பெண் சுகத்தால் எழுகிறேன், ஒரு பெண் சுகத்தால் வீழ்கிறேன்னா இஸ் நாட் ஃபிட் ஃபார் த லைஃப். அவன் வாழ தகுதி இல்லாதவன் ஆன்மீகம் சொல்லு. யூ ஷுட் பி ஸ்ட்ராங். நீ எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய அளவுக்கு தயாராக இருக்கணும். அற்ப சுகங்கள் உன்னை இயக்கக்கூடாது. உன் மனம், உறுதி, தைரியம், தெளிவு, ஸ்ட்ராங்கர் மேனாக இருக்கணும். அவன் தான் இங்கே யோகம் பண்ணுறோம். நம்ம வந்து அழுகுற ஆள் இல்லை. நம்ம தியானம் பண்ணால் கூட அந்த 90 டிகிரியில் பாடி இருக்கணும். கண் இமை கூட அசையக்கூடாது. இப்படி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிறான். ஆனால் இந்த மாதிரி சுகமாக மயங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போகிறது இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ புரிஞ்சிச்சு அவனுக்கு? ஆணுக்குள் பெண்ணும், பெண்ணுக்குள் ஆணும். புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுச்சு.
இல்லை இன்னும் அழகுற அடுத்த வாரம் சொல்கிறேன். அது அண்டர்ஸ்டுட். அது நான் சென்சார் பண்ணி சொல்கிறேன். அது பெரிய விஷயம் சரி, ஒன்றும் இல்லை. சரி, ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். வேறு ஒன்றும் இல்லை. அவனே தப்பாக புரிஞ்சுக்கிட்டானே என்ன பண்ணுவான்? அவன் அறிவுக்கு எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிட்டானா கஷ்டமாயிடும். மிஸ்யூஸ் பண்ணி சான்ஸ் ஜாஸ்தி. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஆனால் கடவுள் சொல்லியிருக்கான், ஆணுக்கு அழகுற அகத்தை அமைத்த அருட்பெருஞ்சோதின்னு. தூங்க மாட்டேன் போல சார் சொல்லி. நம்மால் மெல்ட் ஆகிடுவேன். ஆமா. அவன் ரொம்ப ஈகராக இருக்கிறான். கண்ணை பாரு அப்படி பாரு. ஆக்சுவலி சொல்லுங்க. அந்த மென்மை எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ உன்னோட தோற்றத்தில் இல்லை, உன்னோட குட் திங்ஸில், நீ உன் சொல்ல, உன் பண்பு. செயலில், உன்னோட மனத்தோட விஷயங்கள், அறிவு, இதில் தான் இருக்கணும். அந்த எல்லாத்துலேயும் மென்மை இருக்கணும். உள்ளுக்குள்ளே அந்த மென்மையை வந்து எல்லாரும் உணரணும். அப்போ அது வந்து உலகமே தன் வயப்படுற அளவுக்கு கொடுத்துருக்கான் பவர். ஆனால் நீ அந்த அளவுக்கு உன்னை மென்மையாக வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு பூ இருக்குது, நந்தகோபால் கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவார்? மயக்கத்திலே இருப்பார். ஆராதனை. மயக்கத்திலே இருப்பார் பூவை வச்சின்னு, பத்திரமா வச்சுப்பார் பூவை. இவங்கிட்ட கொடுத்தாலும் பாலாஜி கிட்ட கொடுத்து கிரி கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? சாமி சரவணன். சாமின்னு பீச்சு போட்டுருவாங்க. சரவணி நீ காப்பாற்றுறோம். அதனால தான் இவங்க 3 பேரை கூப்பிட்டு பார்த்துருக்கேன், பூவை பிச்சுட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, பிச்சு போட்டு பிச்சு போட்டு வருவாமா. அவங்களால மென்மையை ரசிக்க கூட மனம் இல்லாதவர். மனசு அவர் கசக்கி பார்ப்பார். போதுமா? தெரியும். ஸோ அதெல்லாம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சில மலர்கள் நீ எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அன்வான்டாக சம் பேருக்கு பூ கொடுப்பேன். அவங்க அந்த பூவே வெயிட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த பூவை கையில் வாங்கி கொண்டாடத்துல அவங்க ரொம்ப பாரமாக ஃபீல் பண்ணி கவர் தேடுவாங்க, இல்லை நீ வச்சுக்கிறியான்னு கேட்பாங்க. அந்த பூ தான் இட்ஸ் வெரி ரொம்ப லைட் வெயிட், கையில் இப்படி வச்சுக்கலாம் முடியாது அவங்களால. ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே அந்த சாஃப்ட்னஸ் அவங்களால கேரி பண்ண முடியாது. அதெல்லாம் அந்த நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அவங்களோட மென்மையின் ஸ்கேல் அதில் பார்த்துக்கலாம். இன்னும் அந்த ஆணுக்குள் பெண், பெண்ணுக்குள்ள ஆண், அந்த பெரிய கதைகள்லாம் இருக்குது, பெரிய விளக்கங்கள்றாக சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு பேசிக்காக புரிஞ்சிச்சு உனக்கு. நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். பெல் அசிஸ்டன்ட். அதுதான், அதனால தான் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். சரி, நான் கிளம்பணும் சார். ஓம் பிரம்மேஸ்வராய நமः.